தமிழக அரசுக்கு எதிரான கமல்ஹாசனின் பேச்சு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் என்ன? தற்போது பார்க்கலாம். அரிஸ்டாட்டில், ஓசோ அந்த வரிசையில் கமல் அவர்களும் ஒரு சீரிய சிந்தனையாளர். எனவே இந்த மாதிரி ஒரு பல்நோக்கு சிந்தனை உடையவர் தேர்தல் அரசியலுக்குள்ளே வர்றது மிக அவசியம். அதனால் கண்டிப்பாக கமல் அவர்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே வருவார். சீமான், திருமுருகன் காந்தி, கமல் போன்ற ஒருமித்த கருத்துடையவர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம். இல்லை என்றால் தமிழக மக்களிடையே குழப்பம்தான் நிச்சயம். கமல் சார் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும். தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாததே கிடையாது, எல்லாமே ஊழல் தான். எதுவுமே தமிழ்நாட்டில் நல்லதாக கிடையாது, எல்லாமே முற்றிலும் ஊழல். நானே கொடுத்துருக்கேன், ஏகப்பட்ட காசை என்கிட்ட பிடிங்கிருக்காங்க. அரசியல் வேலையினாலும் கவர்மெண்ட் எந்த வேலையினாலும் சரி, தேவை காசு. சாதாரண ஒரு கையெழுத்து போடணும் காசு, எதுக்கு எடுத்தாலும் காசு கேட்குறாங்க. கண்டிப்பாக அரசியலுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, ஏன் அதை வாங்கி அவங்க செய்ய முடியாது? அதுபோக மக்கள் வரி பணத்தையும் இல்லை ஏழைகளையும் ஏமாற்றுறாங்க. அரசியலுக்கு வரலாம், யார் வரக்கூடாதுங்கிறாங்க. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம். இன்றைக்கி எதிர்க்கிற அத்தனை அமைச்சர்களும் எங்கேருந்து வந்தாங்க? இதே தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்க தானே. ஏன் அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? மக்களுக்கு எவ்வளோ வரி பணத்தை போட்டு நம்ம வரி பணம் எப்படியோ போகுது. நாங்களாம் வெளிநாட்டில் கஷ்டப்படுறோம். என்ன இப்படிலாம் கஷ்டப்படுறது யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி அவங்க வரக்கூடாது இவர் வரக்கூடாதுன்னு அவங்க யார் சொல்கிறதுக்கு? யார் வேணாலும் வரலாம். கமல் சார் வர்றதுன்றது பார்த்திங்கன்னா அவரோட தனிப்பட்ட விருப்பங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கமல் சாரோ ரஜினி சாரோன்றது அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள். இப்போ திராவிட கழகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஊழல் தான் இருக்குது. எல்லாமே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது அதனால் கமல் சார் சொல்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ரஜினி சார் ஒரு சான்ஸ் கொடுங்க. எல்லாம் கொடுத்தா தான் சார் என்னென்னு தெரியும். பட் நடிகர்களில் தான் வராங்க. அரசியல் வர்றதும் வராதும் அவரோட விருப்பம். ஆனால் கண்டிப்பாக ஒரு அரசியல் வரணுன்றது எங்களோட விருப்பம். அவர் அரசியல் வரதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. டேக்ஸ் ஒழுங்காக கட்டிட்டு எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணுறது. அவர் கண்டிப்பாக அரசியல் வரணும். அவர்